ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம அமைன்ஸ் சாப்டரில் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். Aniline and other aryl amines are usually colorless but get colored on storage due to atmospheric oxidation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அனிலின் ஆஸ் வெல் அஸ் அரைல் அமீன்ஸ் வந்து ஆக்சுவலாக கலர்லெஸ்ஸாக இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அவங்களுக்கு கலர் கிடைக்குது. ஏன் கலர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து கலர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் கட் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்தில் இட் கெட்ஸ் கலர் பிகாஸ் ஆப்பிள் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி இட் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட். ஸோ ஆக்சிடேஷன் நடந்தால் கலர் வந்து கிடைக்கும். இப்போ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனிலின். ஸோ அனிலினோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இங்கே நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கரெக்டாக லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி பென்சினுக்கு மேலே டீலோக்கலைஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் கெட்டிங் டீலோக்கலைஸ்ட். ஸோ இந்த டீலோக்கலைசேஷன் நடக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ப்ளஸ் ஆர் அப்படின்னா ரெசனன்ஸ் இங்கே நடக்க போகுது. யூனோ ரைட். ரெசனன்ஸ் அப்படின்னா என்ன? டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த கம்ப்ளீட் ரிங், இந்த ரிங் முழுக்க எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்ம ரெசனன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. விச் மீன்ஸ் டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இங்கே வரும்போது இந்த பென்சினுக்கு மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகுது. ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகிறதுனால திஸ் will act as what? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ இந்த பென்சின் will act as எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அதாவது இட் இஸ் ஆக்சுவலி எலக்ட்ரான் ரிச்சாக இருக்குது. அண்ட் அதே அட்மாஸ்ஃபியரில் யூ ஹேவ் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான் சீக்கர். அதாவது எனக்கு எலக்ட்ரான் வேணும் அப்படின்னு நினைக்கும். ஸோ இங்கே வந்து பென்சின் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கு இல்லையா? ஸோ ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா சரி எனக்கு ஆக்சுவலாக எலக்ட்ரான் வேணும், நான் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கேன். ஸோ இது போய் ஆக்சிஜன் போயிட்டு பென்சின் கிட்ட எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கும். இப்போ என்ன ஆகும்னா இந்த அனிலின் and oxygen are getting reacted. So இப்படி ரியாக்ட் ஆகிற இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஆக்சிடேஷன் சொல்கிறோம். ஸோ டியூ டு த ஆக்சிடேஷன் aniline is getting color அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, திஸ் இஸ் த திங். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா lower aliphatic amines are soluble in water. இதே higher aliphatic amines are less soluble in water. It doesn't mean that they are not at all soluble. Higher aliphatic amines are soluble but ஆனால் comparatively கொஞ்சம் கம்மியாக வந்து they are being soluble. ரீசன் என்னன்னு பார்க்கலாம். You have RNH2 here. இங்கே alkyl part and you have your amine part இருக்குது. ஸோ இந்த R வந்து ஆக்சுவலாக நான் போலார் and this is hydrophobic. Phobicனா என்ன? ஹேட். ஸோ hydrophobic, it will hate water. ஸோ alkyl groups are hating water. இதே இந்த NH2 group பார்த்திங்கன்னா it is polar, hydrophilic and that loves water. இப்போது lower aliphatic aminesனால் அவங்களோட மாலிகுலர் மாஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஹையர் அலிஃபேட்டிக் அமீன்ஸ்க்கு மாலிகுலர் மாஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, அதாவது மாலிகுலர் மாஸ் இப்படி இன்க்ரீஸ் ஆகுதா? மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது சாலிபிலிட்டி ஆஃப் வாட்டரும் டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆல்கைல் குரூப், இங்கே 2 ஆல்கைல் குரூப், இங்கே 3 ஆல்கைல் குரூப், இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஆல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆக அவங்களோட ஹைட்ரோஃபிலிக் நேச்சர் எப்படி இருக்குது? ஹைட்ரோஃபிலிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஹைட்ரோஃபிலிக்னா என்ன? எனக்கு வாட்டரே வேண்டாம்னு சொல்லும். ஸோ அதனால தான் ஹையர் மாலிகுலர் மாஸ் இருக்கக்கூடிய அமைன்ஸ், அதாவது ஹையர் அலிஃபேட்டிக் அமைன்ஸ் ஆர் நாட் கெட்டிங் சாலிபிள் இன் த வாட்டர். திஸ் இஸ் அ explanation for the second statement. அதனால தான் வந்து solubility of water for higher molecular mass இருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் amines are soluble in organic solvents, alcohols are soluble in H2O. அதாவது இப்போ இந்த இடத்துல it doesn't mean that amines are not soluble in water, alcohols are not soluble in organic solvents ன்னு சொல்ல முடியாது. in comparison to amine and alcoholயும் அமைனையும் கம்பேர் பண்ணும்போது amines are less soluble in water. ஏன்னு பார்த்தீங்கன்னா RNH2 ROH. ஸோ ஆறுங்கிறது கார்பன், என்னங்கிறது நைட்ரஜன். who is electropositive? ஆல்கைல் தான் எலக்ட்ரோபாசிட்டிவ், நைட்ரஜன் எலக்ட்ரோநெகட்டிவ். அதே மாதிரி இங்கே ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவ், ஆல்கைல் குரூப் எலக்ட்ரோபாசிட்டிவ். நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்பொழுது ஹூ இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் ஹையராக இருக்குது. அப்போ பொலாரிட்டி ஆஃப் ஆல்கஹால்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்கஹால்ஸ் ஆர் மோர் போலார். ஸோ ஆல்கஹால்ஸ் மோர் போலராக இருக்கிறதுனால H2Oவும் போலார். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் லைக் டிசால்வ்ஸ் இன் லைக். ஒரு போலார் காம்பவுண்ட் கூட தான் சாலிபிளாக இருக்கும். நான் போலார் காம்பவுண்ட் கூட தான் சாலிபிளாக இருக்கும். அதே மாதிரிங்க ROHங்கிறது ஹைலி போலார். ஸோ ஹைலி போலாராக இருக்கிற ஆல்கஹால் ஹைலி போலாராக இருக்கிற வாட்டர் கூட
ரொம்ப ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகுறாங்க. இதே RNH2 பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் போலார் when compared with alcohol. அதனால் லெஸ் போலராக இருக்கிற ஆர்கானிக் சால்வெண்ட் கூட சாலிபிளாக இருக்குது, டிசால்வ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் த தேர்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இன்டர்மாலிகுலர் அசோசியேஷன். சி ப்ரைமரி அமைனோ அதுக்கு முன்னாடி இன்டர்மாலிகுலர் அசோசியேஷன்னா என்னென்னா, இப்போ என்கிட்ட மாலிக்யூல் 1 இருக்குது, இன்னொரு மாலிக்யூல் 2 இருக்குது. மாலிக்யூல் 1க்கும் மாலிக்யூல் 2க்கும் இருக்கிற அந்த பாண்டிங்கை தான் இன்டர் மாலிகுலர் அசோசியேஷன் சொல்கிறோம். இன்டர் மாலிகுல்னா ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் இருக்கிற பாண்டிங் தான் இன்டர் மாலிகுலர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ ஒரு மாலிக்யூலுக்கு இன்னொரு மாலிக்யூலுக்கு நடுவில் அந்த பாண்டிங் வரும்னா அது வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். ஒரு இன்டர் மாலிகுலர் அசோசியேஷன்னா ஒரு மாலிக்யூலுக்கு இன்னொரு மாலிக்யூலுக்கும் நடுவில் ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறது தான் இன்டர் மாலிகுலர் அசோசியேஷனை சொல்கிறோம். ஸோ ப்ரைமரி அமைன் யூஸ்வலாக ப்ரைமரி அமைன் கூட இல்லைன்னா செகண்டரி அமைன் கூட இன்டர் மாலிகுலர் அசோசியேஷனில் இருக்கலாம். ஆனால் ஒரு ப்ரைமரி அமைன் ஒரு செகண்டரி அமைன் யாராக இருந்தாலும் டெர்ஷரி அமைன் கூட இன்டர் மாலிகுலர் அசோசியேஷனில் இருக்க முடியாது. ஏன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி அமைன்ஸில் ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் டெர்ஷரி அமைனில் ஹைட்ரஜன் கிடையாது. டியூ டு த லேக் ஆஃப் ஹைட்ரஜன் டெர்ஷரி அமைன்ஸ் கேன் நாட் கெட் பாண்டட் வித் ப்ரைமரி ஆர் செகண்டரி அமைன். ஓகே, ஸோ ரீசன் பாருங்கள். டெர்ஷரி அமைன் டஸ் நாட் ஹாவ் ஆக்சிஜன், ஹைட்ரஜன். டெர்ஷரி அமைனில் ஹைட்ரஜன் கிடையாது, அதனால் தட் கேன் நாட் கெட் பாண்ட் வித் தி ஃபர்ஸ்ட் ப்ரைமரி அமைனாக இருக்கலாம் இல்லை செகண்டரி அமைனாக அவங்க கூட வந்து பாண்ட் பண்ண முடியாது. ஆனால் ப்ரைமரி அமைன் கூட ப்ரைமரி அமைன் செகண்டரி அமைன் கூட பாண்ட் ஆகலாம். பட் வந்து ப்ரைமரி ஒரு செகண்டரி அமைன் வந்து டெர்ஷரி அமைன் கூட பாண்ட் ஆக முடியாது, பிகாஸ் டெர்ஷரி அமைனில் வந்து ஹைட்ரஜன் இல்லை. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்ப்ளனேஷன் 4 different statements